அடுத்து நம்ம பார்க்க போகிறது சராசரி கணக்குக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ கவனிங்கம்மா. இப்போ நான் ஒரு 10 நம்பர் எழுதியிருக்கேன். இந்த 10 நம்பர் என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு தினசரி கூலி ஒருத்தர் வாங்குறாரு. அவர் வாங்குற ஒவ்வொரு நாளும் வாங்குற சம்பளம் கூலி எவ்வளோங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. 10 நாட்களுக்கு உரிய அவருடைய வருமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட சம்பளத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், சராசரி கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கவனிங்க. சராசரினா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிற ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், இந்த 10 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 10 சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 10 நாட்கள் உரிய சம்பளத்தை என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு கூட்டி எதால் வகுக்கணும், 10ஆல் வகுக்கணும். கண்டுபிடிச்சா வரக்கூடிய விடை தான் அவருடைய வருமானம், சராசரி. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட வருமானத்தை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இந்த விவரங்களை எழுதிக்கிறோம். 250 ப்ளஸ் 350 ப்ளஸ் 100 ப்ளஸ் 400 ப்ளஸ் 150 ப்ளஸ் 270 ப்ளஸ் 450 ப்ளஸ் 320 ப்ளஸ் 610 ப்ளஸ் 150. எல்லாத்தையும் எழுதிட்டோமா? இப்போ எத்தனை இருக்குது, 10 இருக்குது. 10 எண்கள் இருக்குது. அப்போ 10 அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் கூட்டுறோம். எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய விடை 3650 வருது. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா என்ன வருது, 3650 வருது. அது டிவைடட் பை 10. இப்போ என்ன பண்ணுறோம், இதை அடிச்சிடும். அடிச்சிட்டோம்னா 10க்கு 10ஆல் வகுக்கிறோம். ஒரு 0க்கு 0 அடிச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது 365. அப்போ அவருடைய வருமானம் சராசரியாக எவ்வளோ கிடைக்குது, அவரோட வருமானம் சராசரி 365 ரூபாய். புரியுதுங்களா? இதை மாதிரி தான் சராசரி கணக்குகளை செய்யணும். கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையை கூட்டணும். அந்த எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை எண்கையால் நம்ம வகுக்கணும். இதுதான் சராசரி. அடுத்து முகடுன்னு படித்தோம். நம்ம முகடில் 3 கேட்டகரியில் படிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை எடுத்துக்கோங்க. 323 132 145 176 180 120. இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு, ஒவ்வொரு நம்பரும் ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ இது என்ன, அப்போ என்ன எழுதுவோம், அதுக்கு முகடு என்ன எழுதுவோம், இல்லை அப்படின்னு எழுதுவோம். முகடு இல்லை. ஏன் இல்லை, எல்லாருமே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஒரு தடவை வந்தால் அதுக்கு அந்த கணக்குக்கு முகடு இல்லை, இல்லைன்னா 0ன்னு எழுதலாம். அடுத்து 2வது கணக்கு பாருங்க. 15 17 16 15 நம்பர் எழுதியிருக்கேன். இந்த நம்பரில் முகடு என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன முகடுனா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அதிக எண்ணிக்கையில் எந்த எண் வருதோ அது ஒரு முகடு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா 15 என்பது 1 2 3 தடவை வந்திருக்கு. அப்போ இதுக்குரிய விடை முகடு என்னது, 15. ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு பார்ப்போம். 5 7 2 5 7 6 3 9 8ன்னு ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய முகடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், நல்லா கவனிங்க. 5 எத்தனை வாட்டி வருது, 2 வாட்டி வருது. அதே மாதிரி 7 பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கு. அப்போ முகடு என்ன, 5, 7. அவ்வளோதான். புரியுதுங்களா? 5, 7. ஏன்னா இந்த 2 நம்பர் மட்டும் 2 தடவை வந்திருக்குது. அதனால 5, 7 என்பது இதற்குரிய விடை. இப்போ புரியுதுங்களா எல்லாருக்கும்?